அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய பொழுதினில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பெயர் நாகராஜன். நான் சென்னையை சேர்ந்தவன். அன்னவர்ஷினி ஃபுட்ஸ் எல்எல்பி என்னும் நிறுவனத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது நிறுவனத்தில் காளான் விதைகள் மற்றும் மருத்துவ தன்மை கொண்ட கார்டிசெப்ஸ் மிலிட்ரிஸ் என்னும் காளான்கள் கல்டிவேஷன் மற்றும் மார்க்கெட்டிங் ஆகியவை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த இனிய பொழுதினில் உங்களிடம் எங்கள் நிறுவனத்தை தயாரிக்கக்கூடிய காளான்கள் மற்றும் காளான்களுக்கு உண்டான எதிர்காலம், வாய்ப்புகள் ஆகியவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு வரக்கூடிய எதிர்காலங்கிறது ஒரு அருமையான எதிர்காலம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய உலகம் கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். மக்களுக்கு இன்றைக்கி எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜை இன்றைக்கி இந்த கொரோனா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த கொரோனாவிற்கு பின்பு பயோடெக்னாலஜியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் அருமையான நியூட்ரிஷனல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷனல் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுடைய இண்டஸ்ட்ரி, அதாவது மஷ்ரூம் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு நல்ல அருமையான எதிர்காலம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு காளான் அப்படின்னா ஒரு 2-3 வெரைட்டி தெரியும். எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு பட்டன் மஷ்ரூம் அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க, எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். கிராமப்புறங்கள்லேயும் கொஞ்சம் அவுட்டர் ஏரியாலையும் இருக்கிறவங்களுக்கு சிப்பி காளான் மற்றும் பால் காளான்களை பார்த்துருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு காளான்கள் அப்படிங்கிறதுல 4 வெரைட்டி காமனாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முதல் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் மஷ்ரூம். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் செய்யக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு காளான். இது நம்ம கண்ட்ரோல்டு கல்டிவேஷனில் தான் வளர்க்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய க்ரோயிங் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் டெம்பரேச்சர் அதிகம். ஸோ நம்ம ஊரில் வளர்க்கணும் அப்படின்னா அது கண்ட்ரோல்டு கல்டிவேஷனில் தான் வளர்க்க முடியும். அது இண்டஸ்ட்ரியல் செட்டப் வச்சுருக்கிறவங்க அதை வளர்க்கலாம். அடுத்து காமனாக மக்கள் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய வெரைட்டி அப்படின்னு பார்த்தா சிப்பி காளான். அது 25 டிகிரிலேருந்து 28 டிகிரியில் வளரக்கூடியது. கொஞ்சம் குளிர்ச்சியான காலநிலை அதுக்கு தேவைப்படும். இன்னொன்று பால் காளான். அது 30 டிகிரிலேருந்து 35 டிகிரியில் வளரக்கூடிய ஒரு காளான். அது காளான்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காளானுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவத்தன்மைகள் இருக்கும். எல்லா காளானும் ஒரே விதமான மருத்துவத்தன்மை தான், நம்ம எல்லாத்தையும் எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது இல்லை. உணவு காளான்களில் ஒவ்வொரு விதமான காளானுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவத்தன்மை இருக்கும். நான் ஒரு சில காளான்களை பற்றி மட்டும் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல உணவு காளான்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நார்மலாக நம்ம இந்தியாவில் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய காளான்கள் பட்டன் மஷ்ரூம் நார்மலாக எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிப்பி காளான். சிப்பி காளான்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய செலீனியம் கண்டென்ட் இருக்குது, பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. இது தவிர அதை நம்ம ட்ரை ஃபார்ம்லேயும் சேல்ஸ் பண்ண முடியும். ட்ரை ஃபார்முக்கும் ஃப்ரெஷ் ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்தி பழக்கப்பட்டவங்க. ஆனால் உலகம் முழுவதும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ட்ரை ஃபார்மில் மஷ்ரூமை பயன்படுத்துகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரை ஃபார்மில் பயன்படுத்துகிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அதுலேயும் பர்டிகுலராக சன் ட்ரை பண்ணுறது. அதை ட்ரை பண்ணுறதுல 2 விதமாக நம்ம பண்ண முடியும். சன் ட்ரை, அதுக்கப்புறம் மிஷினில் ட்ரை பண்ணுறது. மிஷினில் ட்ரை பண்ணுறதை விட சன் ட்ரை பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா,
அதில் வந்து விட்டமின் டி வந்து என்ரிச் ஆகும். விட்டமின் டி என்ரிச் ஆகிறதால இப்போ விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல அருமையான சப்ளிமெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமில் வந்து அந்த வாய்ப்பு வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஆயிஸ்டர் மஷ்ரூமை வந்து ட்ரை பண்ணும்பொழுது அதில் விட்டமின் டி வந்து அதிகமான அளவில் என்ரிச் ஆகும். ஃப்ரெஷ் ஃபார்மில் நம்ம சேல்ஸ் பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாளில் நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணிடணும். ஆனால் ட்ரை ஃபார்மில் மாற்றி நம்ம சேல்ஸ் பண்ணும் பொழுது அதை நம்ம குறைந்தபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வைத்திருந்து விற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதில் கிடைக்கும். இதுதான் ஃப்ரெஷ் ஃபார்முக்கும் ட்ரை ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது தவிர பால் காளான்னு ஒன்று இருக்குது. அந்த பால் காளான் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. அது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல அருமையான சப்ளிமெண்ட்ரி ஃபுட். அது இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கிட்டு போகிறவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இந்த மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்தவர்கள் நிறைய பேர் வரணும். ஏன்னா இதனுடைய கல்டிவேஷன் டெக்னாலஜி ஒவ்வொரு விதமான மஷ்ரூமுக்கும் ஒவ்வொரு விதமான கல்டிவேஷன் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தணும். இந்த கல்டிவேஷன் டெக்னாலஜியை இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக, அதாவது பாரம்பரிய முறை இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதிகமான அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அருமையான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உற்பத்தி பண்ணக்கூடிய தமிழ்நாட்டிலே தீர்ந்து போயிடுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் ஆந்திராவுக்கும் ஒரு சிலர் சப்ளை பண்ணுறாங்க. நம்ம மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 2-3 வகை காளான்கள் பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் காளான்களில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளை நம்ம வந்து ஒரு 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, நம்ம நார்மலாக உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய காளான்கள். அதில் நான் இப்போ சொன்ன மில்கி மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம், இது தவிர பேடிஸ்டா மஷ்ரூம்ங்கிறது இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வெரைட்டிஸ். இவைகளை பண்ணிகிட்ருக்காங்க. இதுகளுக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தரமாக பயன்படுத்தி கொடுக்குறவங்களுக்கு உண்டான மார்க்கெட் வந்து இன்றைக்கி மோனோபொலியாக தான் இருக்குது. ஸோ நல்லா பண்ணலாம் இந்த வியாபாரங்கள். மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணலாம். அதுவும் ஒரு பயோடெக்னாலஜியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர இதில் இன்னொரு வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவ சம்பந்தப்பட்ட காளான்கள். இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட காளான்கள் வந்து என்ன நமக்கு அதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதனுடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு வகையான மஷ்ரூமுக்கும் அதிகமான விலை இருக்குது. இன்னும் நம்ம மக்கள்லாம் இன்னும் அதை பற்றி தெரிஞ்சிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். அதில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வெரைட்டியை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இருக்கிறது ரிஷி மஷ்ரூம். இந்த ரிஷி மஷ்ரூம்ங்கிறது இந்தியாவில் வந்து கல்டிவேஷன் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய மஷ்ரூம். அது வந்து ஒரு 30 to 35 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து அதை கல்டிவேஷன் பண்ண முடியும். அருமையான மருத்துவ தன்மை கொண்ட மஷ்ரூம் இது. இது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நியூட்ரிஷனல் டேப்லெட்ஸ் தயாரிக்கலாம், ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்கலாம், ஃபேஸ் க்ரீம் தயாரிக்கலாம். இது தவிர அதில் வந்து பயன்படுத்தும் பொழுது என்ன விதமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் அந்த மஷ்ரூமை சாப்பிடும் பொழுது, மஷ்ரூமை நியூட்ரிஷனல் டேப்லெட்டாக சாப்பிடும் பொழுது அவங்க அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபடுவாங்க. இது வந்து ஒரு 1000 வருடங்களாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளான் வெரைட்டி. அது வந்து சைனா, கொரியா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிகளில் அதனுடைய மருத்துவத்தன்மையை அறிந்து அதை சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் அதனுடைய பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கார்டிசெப்ஸ். கார்டிசெப்ஸுங்கிறது இப்போ தான் இந்தியாவில் பரவலாக அதற்குண்டான கல்டிவேஷன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடினோசின், கார்டிசிபின் ஆகிய 2 முக்கியமான நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி பூஸ்டர், உடம்பில் இருக்கக்கூடிய பெயின், கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய தன்மை, இவற்றை எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடியது. ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கும் கேன்சர் பீப்புளுக்கும் இது வந்து ரொம்ப அருமையான இது. நம்ம க்ரீன் டீ சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிட்லாம். இதை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர அதை மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நேச்சுரல் ஃபார்ம், லெபார்ட்ரி மேடு, அது 2 வெரைட்டி இருக்குது. கார்டிசெப்ஸ் சினென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கார்டிசெப்ஸ் மிலிட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நல்ல அருமையான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இதுக்குண்டான அவேர்னஸ் இன்னும் பப்ளிக்கிட்ட கொஞ்சம் க்ரியேட் ஆகணும்.
இதில் நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நம்ம செய்ய முடியும். இது தவிர அடுத்த வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாப்புலர்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாக் ஏர் மஷ்ரூம். இந்த மஷ்ரூமில் வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் ஃபுட் இது, அது தயாரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஷிட்டாக்கி வந்து ஒரு நல்ல மருத்துவத்தன்மை கொண்ட காளான். இந்த ஷிட்டாக்கி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் ஒரு ஜப்பான் நிறுவனமும் சேர்ந்து இன்றைக்கி ஊட்டியில் அதை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்குண்டான வாய்ப்புகள், விற்பனை வாய்ப்புகளும் நல்ல அருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரஃபிள்ஸ்னு ஒரு மஷ்ரூம் இருக்குது. இது வந்து மரத்தினுடைய வேர் முண்டுகளில் வளரக்கூடிய ஒரு மஷ்ரூம். இதை இன்றைக்கி தாய்லாந்தில் பார்த்திங்கன்னா இதற்குண்டான கல்டிவேஷன் டெக்னாலஜிலாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கடுத்தது சாகான்னு ஒரு மஷ்ரூம் இருக்குது. இந்த சாகா பார்த்திங்கன்னா கேன்சருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு ரெமெடியை தரக்கூடிய ஒரு மஷ்ரூம். இது மஷ்ரூம்களில் நம்பர் 1 இது, கேன்சர் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். ஸோ இவையெல்லாம் வந்து ஒரு மருத்துவ தன்மையை கொடுக்கக்கூடிய காளான்கள். இதில் நம்ம என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் செய்ய முடியும் அப்படின்னா, பியூட்டிஷனல் ப்ராடக்ட்ஸ் நம்ம செய்யலாம், நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ் செய்யலாம், ஃபுட் சப்ளிமெண்ட் செய்யக்கூடிய மாத்திரைகள் தயாரிக்க முடியும். இது தவிர எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம பயோடெக்னாலஜி பீப்புளும் அதுக்கப்புறம் தொழில் முனைவோர்களும் இந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை ஒரு அடாப்ட் பண்ணி செஞ்சோன்னா நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து இது வந்து செய்யக்கூடியவங்க ரொம்ப கம்மி. ஃபாரினில் இருக்கிறவங்க, அதாவது சைனா, கொரியா, தாய்லாந்து, இந்த பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அவங்களுடைய பொருளாதாரத்தில் நியர்லி 40% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து மஷ்ரூம் சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதில் நல்லா சம்பாதிச்சுட்டும் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெரிய அளவில் பண்ணும் பொழுது நமக்கு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்ல அருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதில் நம்மளுடைய இளைஞர்களும் தொழில் முனைவர்களும் சரியாக பயன்படுத்தி இதை வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தணும். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த கிரசன்ட் யூனிவர்சிட்டிக்கும் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.